நம்ம சிவாய அனைவருக்கும் வணக்கம். என்னடா இன்னைக்கு வந்த விகாஷினி பூவெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கு அண்ணா நீங்க நினைக்கிறீங்களா? என்ன இன்னைக்கு தெய்வமகள் பூவெல்லாம் கட்டி கொண்டு நம்ம கிட்ட பேசி கொண்டிருக்கா? ஆனா நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க, விஷயம் இருக்கு. என்னன்னா, நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம கையாரா இந்த மாதிரி பூ கட்டி தெய்வத்துக்கு போடுற அந்த அற்புதமான விஷயம் இருக்கே, கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காதுங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பூக்கள்ல நிறைய விஷயம் இருக்குங்க. நீங்க என்ன பூ வேணாலும் எடுத்துக்கோங்க. ஜாஜியா இருக்கட்டும், மல்லியா இருக்கட்டும், அரளி பூக்களா இருக்கட்டும், துளசி மாலையா இருக்கட்டும், இல்லை பில்வையில கொண்டு வந்து அது நம்ம அரளியில் போட்டு நம்ம சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் போதே ஆகட்டும், இல்லை மல்லிப்பூவை நல்ல அழகை கட்டி அது அம்பாளுக்கு நம்ம கையார செலுத்துறதாகட்டும், அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு இதில் இல்லைங்க. நம்ம கையார பூ பறிச்சுட்டு வந்தோம், இல்லை ஒரு மார்க்கெட்டில் இல்லை எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்தோம், அதை நம்ம கையார கட்டி கோவில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி அறைக்கோ நம்ம போட்டு அந்த அற்புதமான சந்தோஷத்தை உணர்ந்து பாருங்களேன். நிச்சயமா உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் மேலானது நம்ம வீட்டில் நம்ம சுவாமி அறைக்கு வச்சதுக்கு அப்புறமே ஆகட்டும், இல்லை நம்ம கோயில் கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் நமக்கு நம்ம வீட்டில் வைக்கிறதா நமக்கு ஒரு பழக்கமாக வச்சுருந்தா அப்படியும் பண்ணலாம். அதுவும் பெரும் விசேஷம் இல்லைங்களா? வீட்டில் நம்ம பூவெல்லாம் வச்சுட்டு பிறகு நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் ஆலயமாக இருக்கட்டும், இல்லை அம்பிகை ஆலயமாக இருக்கட்டும், இல்லை பெருமாள் எந்த கோயிலாவது இருக்கட்டும்ங்க. நம்ம குலசாமி கோயில் சில பேர் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி எந்த கோயிலாக இருந்தாலும் உங்கள் கையார பூ கட்டி கொண்டு போய் அந்த கோயில் இருக்கிற சுவாமிக்கு செலுத்துங்க. அதுலேயும் அம்பிகை இருந்தால் அவங்களுக்கு உங்கள் கையார கட்டின அந்த ஜாஜி ஆகட்டும், மல்லி ஆகட்டும், ரோஜா ஆகட்டும், எதுவாவது கொண்டு போய் அம்பாளுக்கு கொடுங்க. நம் தாயவள், நம் அம்மையவள் நம்ம அருகிலேயே நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கவள் அம்மாலாம் மறக்கலாமா? இந்த தாயை கொண்டு போய் வச்சு பாருங்களேன். அம்மாவுக்கு கொஞ்சம் பூ கொட்டு நீங்கள் கட்டி கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். அது அம்பாள் தலைக்கு வைப்பாங்க. நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் அன்றைக்கி நம்ம கொண்டு போகிற பூ தான் அம்பாளுக்கு வைப்பாங்க பாருங்கள். தலை கோயிலில் சூலத்துக்கோ வைப்பாங்க. அது நான் கொண்டு போகும்போது அந்த பூவெல்லாம் அங்கே வச்சாங்கன்னா தலைக்காகட்டும், சூலத்துக்காகட்டும், அந்த மடல் கிட்டே ஆகட்டும் வச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் அம்மா கிட்ட பேசுவேன், அம்மா இன்னைக்கு நான் கொண்டு வந்த பூ நீ வச்சுக்கிட்டாயா? என் தாயாரே, நான் என்ன பாக்கியம் செஞ்சேனா? இந்த பூலோகத்தில் பிறகு என் கையார பூ கட்டி உனக்கு கொண்டு வந்தேனா அன்னு சொல்லி அது நீ வச்சுக்கிட்டியா அன்னு சொல்லி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுவேன். அதே மாதிரி தாங்க நீங்களும் நல்லபடியாக அம்பிகையை பிரார்த்தனை பண்ணுங்க. அம்பிகையா மனத்திலே ஆகட்டும், அவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது உண்மையான அன்பை நீங்கள் கொடுங்க. திருப்பி அந்த தாய் நமக்கு நிறைய அன்பு கொடுப்பா இல்லைங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்க. நல்லதுன்னு எடுக்கும், நல்லது மட்டுமே எடுக்கும். எப்பவுமே தெய்வங்கள் நமக்கு துணையாக இருப்பாங்க. நாம் ஒருத்தர் நேசிச்சா நம்மளே திருப்பி அவங்கள நேசிப்பாங்க இல்லையா? அதுதானேங்க. இதாங்க அன்பு கொடுக்கறதும் வாங்குறதும். அன்பு கொடுங்க தெய்வத்துக்கு, திருப்பி அது உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இல்லைங்களா? சரிங்க, உங்களுடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷினி இந்த வீடியோக்குள்ள அவங்க கூட நானும் நமச்சிவாய வாழ்க நடந்தால் வாழ்க்கையும் இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்களாகட்டும், எனக்கு தெரிஞ்ச பல ஆன்மீக விஷயங்கள், அது தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஆன்மீக பயணத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இந்த மாதிரி தெய்வத்துக்கு உண்டான பல விஷயங்கள் உங்களுக்கு மூலியமாக கொடுக்குறேன். உடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷினி. வெச்சும் நிதான வீரமு நிதான மிருக பெருமானியை போற்றி போற்றி உங்கள் சாமியே தனியோம் நமச்சிவாய. நன்றி. ஓம் ஏகாந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம்